வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டாப்பிக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் வீடியோ போடாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுட்டு எதாலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நடுவில் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருந்ததுனால என்னால் போட முடியல. ப்ளஸ் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் அ பிளான். அதாவது நவம்பர் அப்போது எல்லாரையும் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரையும் சேர்ந்து நான் பியூரிட்டியால் நான் நல்ல பியூரிட்டியோட பவர் என்னது, அதுக்கப்புறம் கடவுள் கூட இருந்தோன்னா நம்ம எவ்வளோ ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த லஸ்ட்ஃபுல் தாட்ஸ்லாம் டிஃபீட் பண்ணிவிட்டு என்னென்ன எப்படி ஜெயிக்கிறதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். பட் நானே அவ்வளோலாம் ஃபாலோ பண்ணாத போது எப்படி நான் என்னால் வீடியோ போட முடியும்? நானே எக்ஸாமில் இருக்கும்போது எப்படி என்னால் வீடியோ போட முடியும் தான் இருந்தது. நானே ஃபாலோ பண்ண முடியல. ஆஸ் இன் உண்மை என்ன இருந்ததுன்னா 30 நாளில் ஒரு 5 நாள், கண்டிப்பாக 5 நாள் நான் ஐ வாசன்ட் ரியலி பீயிங் மை செல்ஃப். ஐ வாஸ் அட்ராக்டட் பை லஸ்ட் while ஐ ஸ்லீப். நடு ராத்திரியில் நான் தூக்கம் போய் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பார்த்து ஐ வாஸ் கெட்டிங் ஸ்வீப்ட் ஆஃப். அண்ட் பிஃபோர் ஐ நியூ இட், அந்த 5ஆவது நாளில் இட் பிகம் இன் டு அ டே டைம். நடுவில்லாம் தூக்கத்தில் தான் வந்தது. நெக்ஸ்ட்னு பார்த்தா பிஃபோர் ஐ நியூ இட், இட் கேம் இன் த டே டைம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஐ எம் ஸ்டில் ரிகவரிங். ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் சின்ன வயசு 3rd ஸ்டாண்டர்டா, ஓ மை குட்னஸ், it feels like it was forever, man, since I first encountered the porn issues. Because அதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்து அந்த டிஸ்கவர்லாம் பண்ணி இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் been 10 years. அதுக்கப்புறம் அதை நான் ஆக்டிவாக ஃபைட் ஆஃப் பண்ணுறதுலாம் ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு 3 வருஷம் இருக்கும், இல்லை 4 வருஷம் இருக்குமா. 10 வருஷம் இங்கே இருக்குது, 4 வருஷம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஐ ஆம் ரிகவரிங், பட் ஐ எம் நாட் 100% ஃபைட்டிங் இட் ஆஃப். ஐம் நாட் 100% பியூர். ஸோ அதனால் ஐ எம் ஃபைட்டிங் இட் ஆஃப். பட் other than this, it feels like my purpose has been shifted drastically. என்னோடய இக்கிகாய் பற்றி நான் நல்லா பயங்கரமாக யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே என் பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரே இன்ட்யூஷன் இந்த தடவை இருக்குது. இட் ஃபீல் லைக் இட்ஸ் நாட் அ கோயின்சிடென்ஸ். என்னை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்குறதா பார்க்குறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், தட் மீன்ஸ் நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸராக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நான் பேசுகிறது தான் அவங்க கேட்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குதுமோ. அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ் இன் த ஹோல் இந்தியா. ப்ளஸ் என் அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு சூப்பரான ஒரு லீடரு, நான் செமையாக ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனு, நான் இருந்தேன்னா அந்த இடமே நல்லா உருப்படும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி ஸோ. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் சொல்கிறதால ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெரியவனானதுக்கப்புறம். ஸோ அதனால் ஃபீல்ஸ் லைக் மை பர்பஸ் ஹஸ் பின் ஷிஃப்டட் டிராஸ்டிக்கலி. இதுக்கு முன்னாடி என்னது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அனிமேஷன் சேனலாக நான் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணால் என் லெவல் கம்மியாகுமோ, என்ன அர்த்தம் இதுன்னு தெரில. வாட் கைண்ட் ஆஃப் வாட் டஸ் தட் ஈவன் மேக் எனி சென்ஸ்? நான் ஐஏஎஸ்ஸு எக்ஸாம்லாம் படிச்சுக்கிட்டு அதே டைம்லலாம் நான் இந்த அனிமேஷன் ஐ திங்க் ஐ வில் கீப் ஆன் டூயிங். அந்த ட்ராயிங் பண்ணுறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனலை இந்த சேனலில் ரன் பண்ணுறது, இட் வில் கோ ஆன் ஃபார் எவர். நத்திங் வில் ஸ்டாப் மீ ஃப்ரம் மேக்கிங் திஸ் யூடியூப் சேனல்ஸ். ஈவன் தோ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் கூட நான் என்னோடய ரெவென்யூஸ்லாம் ஐ திங்க் ஐ வில் ஷட் டவுன் அண்ட் ஐ வில் ஸ்டில் கண்டினியூ போஸ்டிங் வீடியோஸ். தட்ஸ் ஹவ் ஐ see it. ஸோ அதனால் என்னோடய பர்பஸ் எதால் மாறிச்சு, நான் எதால் அவ்வளோ ஈஸியாக என் பர்பஸை மாற்றினங்கிறதுக்காக ஒரு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வருது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரிவ்யூ. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது. அதனால் ஐ வில் ஜஸ்ட் டேக் மை டைம் அண்ட் தென் ப்ரிட்டி மச் மேக் அ லாங்கர் வீடியோ அபவுட் திஸ். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் த்ரூ த இன்கன்சிஸ்டன்சிஸ் எல்லா டைம்லேயுமே நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா, thank you people. Because
ஆடியன்ஸோட இது பட்டாக்குறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் என் கூட லிசன் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. And I'm guessing that one person who will always listen to my videos and then pretty much just take action on them, I never thought it would be my little sister. அவங்களோட பேர் வந்து நான் வந்து ப்ரைவசி இஷ்யூஸ்க்காக நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஆனால் எனக்கு ஃபேமிலிக்கு வெளில வந்து ஒரு லிட்டில் சிஸ்டர் இருக்காங்க. ஷீஸ் லைக் ஷீ ஜஸ்ட் லவ்ஸ் மை இன்ஃப்ளூயன்ஷியல் வீடியோஸ். ஸோ அதனால் ஈவன் எப்படின்னா அவளுக்காகவாச்சும் நான் வந்து வீடியோ போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு ஆப்வியஸ்லி என்னோட பர்பஸ் இருக்குது, மெயின் பர்பஸ் இருக்குது. பட் அந்த இன்னும் நல்ல மோட்டிவேஷன் பவராக இருக்கிறதுக்காக அவள் இருக்கிறா. ஸோ அதனால நோ வெரிஸ், இந்த சேனல் எப்பவுமே இம்மோட்டலாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்ஷனபிள் ஸ்டெப் எடுக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட இக்கையா என்ன செய்தி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த லாங் ரன் அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. ப்ளஸ் அதுதான் நீங்கள் எனிவேஸ் யூ வில் எண்ட் அப் டூயிங். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்து யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் I'll meet you on the next video. Get down, get up again, and improve.